ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் 1000 லிட்டர் டேங்கு. இந்த வேலையை நானே தான் செஞ்சேன். வேறு ஆளுக்கு செய்ய சொன்னோம்னா எப்படியும் 5000 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதனால் நம்மளே இந்த வேலையை செஞ்சிடலான்னு 1000 லிட்டர் டேங்கு பாருங்கள். இந்த ஸ்டாண்டு வந்து 12 அடி ஸ்டாண்டு. இந்த 12 அடி ஸ்டாண்டுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, பொருள் மட்டுமே 10,000 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த வெல்டிங்க்கு வைக்கிறதுக்கு அதுக்கு 5000 ரூபா ஆச்சு. இதுக்கு மேலே அதை குழி பறித்து அதை நடணும். அது வந்து அதுக்கு தனியாக ஆள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேங்கை மேலே ஏற்றணும். அந்த டேங்கை மேலே ஏற்றுறதெல்லாம் பார்த்தா அது 5000 ரூபாய்க்கு மேலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி, இதையாவது நம்ம செய்வோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் அரைகுறையாக எல்லா வேலையும் தெரியும். அதனால் சரி நம்மளே இதை பறித்து நெட்டுருவோன்ட்டு நெட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 1000 லிட்டர் டேங்கை மேலே கயிறை கட்டி மேலே இழுத்து மேலே வச்சு அதை பைப் லைனும் நம்மளே கொடுத்துருவோன்ட்டு கொடுத்துட்டேன். இது பாருங்கள், இந்தாண்ட போகிறது வந்து ரைட் சைடில் போகிறது வந்து ஒரு தண்ணி டேங்க் ஃபுல்லானதுக்கப்புறம் வெளியே போகிறது. அப்புறம் மேலேருந்து வர்றதுக்கு இன்கமிங்க்கு உள்ளே போகிறதுக்கு பைப் போட்டாச்சு. அவுட் கோயிங்க்கு கீழே எடுத்து கீழே வந்துருச்சு. அந்த அவுட் கோயிங்க்கு போகிற பைப்பில் மேலே பாருங்கள் ஏர் ஃப்ளோ, அதுதான் மேலே இருக்கிறது ஏர் ஃப்ளோ. அதில் இந்த டேங்குக்கும் கீழே ஒரு 5 இன்ச்சுக்கு கீழே டீ மாதிரி போட்டு இந்த பைப் லைன் இப்படி இழுத்துருக்கோம். இது எதுக்குன்னா டேங்க் ஃபுல்லானால் தண்ணி வலிகிறதுக்கு. இதுக்காக நம்ம வந்து டேங்கை ஓட்ட போட தேவையில்லை. அந்த அவுட் கோயிங் வர்ற அந்த பைப்லேயே டேங்குக்கு ஒரு 5 இன்ச்சு கீழே அறுத்து டீ போட்டு அதில் அப்படியே எடுத்துட்டோம்னா தண்ணி வந்து டேங்க் ஃபுல்லாச்சுன்னா வெளியே வந்துடும். அவ்வளோதான் இந்த வேலை. அதுக்கப்புறம் பைப் லைனை பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. வந்தாச்சாக்கா பிஸி. பைப் லைன் எப்படி போட்டிருக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் கோழி கொடுத்தா எப்படியும் 5000 ரூபா கேட்பாங்க. இது வந்து பாத்ரூமுக்கு போகிற பைப் ஃபிட்டிங். பைப் ஃபிட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பைப்பு வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பைப்பு அப்படியே அந்த வழியாக அப்படியே பைப் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பைப் வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு கிச்சன் ரூமுக்கு வரக்கூடிய பைப்பு. இதை செட் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு திறமையாக பாருங்கள், ஆளே விடாமல் இவர் ஒண்டியுமே இருந்து இதை வந்து சரி பண்ணியிருக்கிறாரு. இதுதான் கிச்சன் ரூமுக்குள்ளே போகிற பைப்பு. பைப் லைன் கொடுத்துருக்குறாரு. இது பாருங்கள், இந்த லைன் வந்து பாத்ரூமுக்கு டாய்லெட்டு குளிக்கு போகிறது. இது அங்கே பைப் ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா ஷவருக்கும் கீழே ஒரு பைப்புக்கும் இந்த பைப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள துணி இருக்குது. அது என்னன்னா 1.5 அடி உள்ள துணி சொருவிட்டாங்க. அதனால் அது எடுக்க முடியல. அது எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ வந்து ஹீட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். அது துணி ஏதாவது நெருப்பிடிச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா ஒரு கொக்கி மாதிரி போட்டு இழுத்துக்கலான்னு இப்போ துணி அந்த சால்ட்ரிங் வச்சு உள்ளே கொடுத்துருந்தேன். இப்போ ஒன்று புகை வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியும் துணி என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு. கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கொக்கி ஒன்று வச்சுருக்கேன், அதை பிடிச்சி இழுக்கணும், பார்க்கலாம் வருதான்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். மக்களே, ஒரு வழியாக எடுத்தாச்சு மக்களே. சால்ட்ரிங் வச்சு உள்ளே வச்சு ஹீட் பண்ணி அந்த துணியெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கொக்கியை போட்டு அப்படியே இழுத்தேன், வந்துடுச்சு. ரொம்ப 2 நாளாக கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி தான் ஒரு வழியாக எடுத்துட்டேன். இதை இன்னமே இது மாதிரி ஓட்டையை அடைக்கிறதுக்கு துணியோ இல்லை வந்து கேரி பேக்கை வச்சு அடைக்காதீங்க. டம்மின்னு ஒன்று கடையில் விற்கும். அதை எடுத்து இப்படி மூடி போட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம கழட்டிக்கலாம். அது தெரியாமல் துணியை வச்சு உள்ளே குத்தி, மழை காயத்தை வச்சு உள்ளே குத்தி அதை நம்ம வெளியிடப்போ நம்ம எடுக்க அது என்ன ஆயிடுச்சு, உள்ளே போய்கிட்டே இருந்துருச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு, சால்ட்டுக்கு இருந்ததுனால நல்லா உள்ளே சொறி விட்டு சுவிட்சை போட்டு விட்டேன். அது துணியெல்லாம் வெந்து போய் லூஸ் ஆகிடுச்சு. கொக்கியை போட்டு எழுத வந்துருச்சு. பெரிய விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக துணியை வெளியே எடுத்தாச்சு. இனிமேல் வந்து பாருங்க, ஷவருக்கு முதல்ல இதை வந்து உள்ளே சொருகிருந்தேன். முதல்ல வந்து இந்த துணியை நல்லா சுருட்டி உள்ளே சொருகிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மழைக்காயத்தை சுருட்டி உள்ளே சொருகிருந்தாங்க. அந்த மழைக்காயத்தை வெளியே எடுத்துட்டேன். இந்த துணியை என்னாச்சு, எடுக்க உள்ளே போயிடுச்சு. அப்புறம் சால்ட்ரிங்கை உள்ளே வச்சு சுவிட்சை போட்டேன், ஹீட் ஆகி பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த கொக்கியை வச்சு செஞ்சு கொக்கி வச்சு எடுத்தேன், வந்துருச்சு. ரொம்ப ட்ரை பண்ணேன் 2 நாளாக. இன்றைக்கி தான் எடுக்க முடிஞ்சுது. அதனால் இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. இதை மூடுறதுக்கு டம்மின்னு ஒன்று கடையில் இருக்கும். அதை மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம தேவைங்கிறப்ப எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மக்களை இவர் கஷ்டப்பட்டு எடுத்தாருன்னு நினைச்சிடாதீங்க, முடிவு பண்ணிடாதீங்க. நான் பக்கத்தில் நின்னேன், அதனால ஈஸியாக எடுக்க முடிஞ்சது. மக்களே நம்பிடாதீங்க. நீ பக்கத்தில் இருந்தால் எனக்கு வேலை தான் கேடும். நான் பக்கத்தில் நிற்கவும் தானே இப்போ வெளியே எடுக்க முடிஞ்சது. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இப்போ நான் தான் எடுத்தேன். ஆனால் பேர் யார்? நான் வேலைக்கு போன பிறகு நீங்கள் எடுத்தீங்க. ஒர்க் அவுட் ஆகலை. நான் லீவில் இருக்கப்போ நான் கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால எடுக்க முடிஞ்சது. டார்ச்சரை தாங்க முடியலன்ட்டு அதனால கம்முன்னு வீட்டில் இல்லாமல் இந்த வேலையாக செய்யலான்னு வீட்டுக்குள்ளே இல்லாமல் இங்கே வந்துட்டேன். அதனால் எடுக்க முடிஞ்சது. சரி ஓகே ஓகே மக்கள், இனிமேல் ஷவரில் நாங்கள் ஜாலியாக குளிக்கலாம். வெயில் காலம் வேறு வரப்போகுது. இல்லை வந்துருச்சு. வந்துருச்சு. 1000 லிட்டர் கேன் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணிட்டாங்க. ஆளே விடாமல், கூலி கொடுக்காம எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். தெரிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் DJSH Vlog ஃபேமிலி. பாய்.